ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பூட்ஸ்ட்ராப்பில் கண்டெய்னர் அண்ட் கிரிட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னரைசேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு HTML எடுத்துக்கோங்க. அந்த HTMLல ஒரு பாடி இருக்கும். அந்த பாடிக்கு இங்கே பெரிய ஸ்க்ரீன் சைஸ், இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸில் லெஃப்ட்டில் ஒரு ஸ்பேஸ், ரைட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ வென் ஐ இன்ஸ்பெக்ட், ஓகே, இந்த 3 டாட்டை கொடுத்து நான் வெளியில் டேபாக எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இதை மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ செலக்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் வேற ஒரு ஸ்க்ரீனில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, தென் என்னால் என்ன பண்ண முடியுது, நீ பார்த்தீங்களா இதுதான் இந்த பேஜ் இல்லையா? ஸோ தனித்தனியாக என்னால் செலக்ட் பண்ண முடியுது. லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் ஸ்பேஸ். உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்க்க முடியும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கண்டெய்னர். இந்த ஸ்பேஸை நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல் நம்ம எடுத்திருப்போம். இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மார்ஜின், ஆரஞ்சு கலர்ன்றது இட்ஸ் அ மார்ஜின், ஸோ க்ரீன் கலர்ன்றது இட்ஸ் அ பேடிங். ஓகே, இந்த மார்ஜின் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் என்ன புஷ் பண்ணுது பார்த்தீங்களா, எந்த ஸ்க்ரீன் சைஸ்னாலும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இங்கே பாருங்கள் மார்ஜின் அட்ஜஸ்ட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த மார்ஜின் என்ன ஆகுது, ஸோ இல்லை. தென் மொபைல் ஸ்க்ரீன் வரைக்குமே அந்த மார்ஜின் இல்லை. ஓகேவா? அப்போ லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் அந்த மார்ஜின் ஹோல்ட் பண்ணுது. ஏன்னா லார்ஜர் ஸ்க்ரீனில் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாக தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன் தான். இந்த கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம அப்போ பார்க்கலாம். Container are a fundamental building block of Bootstrap that contain padding and alignment your content within the device or the viewport. அது என்ன டிவைஸ்? ஸோ மல்டிபிள் ஸ்க்ரீன் சைஸ், ஸோ மல்டிபிள் டிவைஸ். ஸோ ஒரு டிவைஸும் ஒரு ஸ்க்ரீன் சைஸில் இருக்கும். ஸோ மானிட்டர் ஒரு சைஸில் இருக்கும் இல்லையா, டிவி ஒரு சைஸில் இருக்கும், தென் லேப்டாப் ஒரு சைஸில் இருக்கும், மொபைல் ஒரு சைஸில் இருக்கும், ஐபேட் ஒரு சைஸில் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிவைஸும் ஒரு ஸ்க்ரீன் சைஸில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பேடிங் அண்ட் மார்ஜின் அண்ட் கண்டென்ட் அலைன்மெண்ட்டை என்ன பண்ணுறது, அதுவே பார்த்துக்கணும். நம்ம எதுவும் பண்ண தேவை. நம்மளா போயிட்டு மீடியா குவரிஸ் வச்சு இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு எந்தெந்த பேடிங் இருக்கணும்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அதுவாகவே பார்த்துக்கும். ஜஸ்ட் வி நீட் டு ஆட் அ கண்டெய்னர்ன்ற அந்த ஒரு கிளாஸ் என்ன பாடி. ஓகேவா? ஸோ இது கொடுக்கறதால இங்கே பாருங்கள் எந்தெந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்னென்ன பிக்சல்ஸ் இருக்கணுன்றது அதுவாகவே என்ன எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நான் இந்த கண்டெய்னருக்கு ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்பேஸ் எடுத்துக்காம ஃபுல்லாக 100% ஸ்க்ரீன் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு டிவுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து பாடிக்கு தான் கொடுக்கணும்ல, ஒரு டிவுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் டிஃபால்ட் கண்டெய்னர் கிளாஸஸை ரெஸ்பான்சிவ் அண்ட் ஃபிக்ஸ்டு வித் கண்டெய்னர். ஃபிக்ஸ்டு வித்துன்னும் போது 100% வித்து. ஓகேவா? ஸோ மீனிங் த மேக்ஸ் வித் சேஞ்ச் அட் ஈச் பிரேக் பாயிண்ட். அதாவது மேக்ஸிமம் நீ இவ்வளோதான் இருக்கணும் சைஸ் அப்படின்றத டிஃப்ரெண்ட் பிரேக் பாயிண்ட்ஸில் அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும். ரெஸ்பான்சிவ் கண்டெய்னர் அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர் SM, கண்டெய்னர் MD, கண்டெய்னர் LG, கண்டெய்னர் XL, கண்டெய்னர் XXL. இது ஒன்று ஒரு பிரேக் பாயிண்ட் பாருங்க. இதுதான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் மொபைல். ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து இது வரைக்கும் ஸ்மால், அதுக்கப்புறம் மீடியம் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் லார்ஜ், மீடியம்லேருந்து இது வரைக்கும் லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் வர எல்லாமே ஸோ மானிட்டர்ஸ் அண்ட் டிவிஸ். ஓகேவா? தென் இப்போ லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் கண்டெய்னர் SM, அதாவது ஸ்மால் ஸ்க்ரீனுக்கான கண்டெய்னர் உங்களால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். மீடியம் ஸ்க்ரீனுக்கான கண்டெய்னர் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு டெவலப் பண்ணுறீங்கன்னா கண்டெய்னர் SM, கண்டெய்னர் MD, கண்டெய்னர் LG, கண்டெய்னர் XL, கண்டெய்னர் XXL கொடுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், டேரெக்டாக கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்துக்கும், எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஓகேவா? இங்கே என்ன போட்டிருக்காங்க, 100% வித் அன்டில் த ஸ்மால் பிரேக் பாயிண்ட். அப்போ ஸ்மால் பிரேக் பாயிண்ட் வர வரைக்கும் என்ன பண்ணும், அது 100% வித்தை என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். ஓகேவா? இதை வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்க்காம நமக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட கிரியேட்டிங் எ நியூ ஃபோல்டர். ஓகே, டே 4. ஸோ ஓப்பன் வித் கோட். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸோ கோட் ஓப்பன் பண்ண உடனே we are going to create a home page. home.html என்ற ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு HTML5 இந்த இடத்துக்கிட்ட ஹோம், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர். நம்ம இதை லெஃப்டில் வச்சுக்கலாம். இட்ஸ் கோயிங் டு ஓப்பன் அ லைவ் சர்வர் ஃபார் அஸ். ஓகே,
ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் டிஃபால்ட்டாக. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து காப்பியும் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஃபைல்ஸ் இதான பூட்ஸ்ட்ராப் ஃபைல்ஸ். ஸோ minimum.js minimum.css இல்லையா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஎஸ்எஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டில் சிஎஸ்எஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். தென் ஜேஎஸ் இது இல்லையா, ஸோ bundle.js இந்த இடத்துக்கிட்ட bootstrap min.js இதை காப்பி பண்ணிக்கலாம். தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதையுமே இந்த இடத்துக்கிட்ட பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர்ஸ். ஓகேவா, ப்ரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த மாதிரி ப்ரீ ஃபார்மேட் ஆகும், இல்லைனா மாறாது. இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பை ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாமே, ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் போகிறேன், காம்பனன்ட்ஸில் ஸோ ஸ்டில் இந்த இடத்துக்கு நம்மளே மேனுவலாகவே கொடுக்கலாமே, ஏன் நமக்கு தான் தெரியும் இல்லையா கிளாஸஸ் எல்லாம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹோமில் என்ன பண்ணுறேன், BUTTON பட்டன்ன்ற ஒரு காம்பனன்ட் கொடுக்குறேன். ஸோ CLASS கிளாஸில் BTN -TRI primary அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட SUBMIT submit. ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்ளை ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் we are going to create a div. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செக்ஷன் 1 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, .SECTION செக்ஷன் 1. ஓகே, நீங்கள் என்ன செக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஹெடர்னு கூட கொடுக்கலாம். ஓகே, .HEADR ஹெடர் அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு டிவை கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துக்கு நமக்கு என்ன இருக்க போகுது, ஆப்வியஸாக நேவ் பார் வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ எதாக இருந்தாலும் நேவ் பார் இருக்கும். இந்த நேவ் பாரில் தான் எவ்ரி கண்டென்ட் இஸ் கோயிங் டு ஹோல்ட். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸில் we are going to creating a nav bar. ஸோ என்ன நேவ் பார் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் நேவ் பார். ஓகே, இல்லைனா ரெஸ்பான்சிவ் நேவ் பார் தான் இருக்கா, சரி வேண்டாம், இதுவே சூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட நேவ் பாரை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் நேவ் பார் ஹியர். ஓகே, ஸோ ஒன்ஸ் நேவ் பார் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னும் போது, ஸோ நம்ம வந்து ஸ்க்ரோல் ஸ்பை வச்சும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பேஜை கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்க்ரோல் ஸ்பை வச்சு தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஹெடர் காம்போனன்ட் இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட போர்ட்ஃபோலியோன்ற மாதிரி என்னோட பேர் வேணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்கலாம், PAVIN பவீன். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஹோம், கான்டாக்ட், அபவுட், ஸ்கில்ஸ் அந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம். தென் கண்டெய்னர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தென் இப்போ கண்டெய்னர் வாங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவுக்கு இந்த கிளாஸ் கண்டெய்னர் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டரில் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஹெட்டரில் whenever I giving this container என்ற கிளாஸ் கொடுத்தா இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா, லெஃப்ட் டு ரைட் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தட்ஸ் கால்டு த கண்டெய்னர். இது எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் என்ன ஆகும் பார்த்தீங்களா, அடாப்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா, ஸோ இப்போ நேவ் பார் பாருங்கள், நேவ் பாருக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் தேவைப்படாது உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பேஜ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து வேறு ஒரு விண்டோவில் இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியல, இங்கே பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பாடி கீழே இருக்க இந்த டிவில் தான் நம்ம கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். அந்த கண்டெய்னர் கிளாஸ்க்கு தான் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, நான் கண்டெய்னர் கொடுத்தேன். இந்த கண்டெய்னருக்கு என்ன எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்காக, மேக்ஸ் வித், மின் வித். ஓகே, இங்கே மேக்ஸ் வித் ஃபுல்லாகவே வேறு ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்னென்ன மேக்ஸ் வித்னு எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் விஷயம். ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட் எனக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். எனக்கு எப்பயுமே நேவ் பார்க்கு கண்டெய்னர் தேவைப்படாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நேவ் பார்க்கு கொடுக்க தேவையில்ல. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா 100% என்ன பண்ணும், வித்தை ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்போ பாருங்க, நேவ் பார் எனக்கு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் சென்டரில் மட்டும் என்ன இருக்குது எனக்கு பார்த்தீங்களா, நேவ் பார் சென்டராக இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் மாற மாற எனக்கு சென்டராகவே வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ சின்ன ஸ்க்ரீன் சைஸில் அது ஃபுல் ஃப்ளெஜ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடோட ஒர்க்கு. ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கும் இதுதான் கண்டெய்னர் ஃப்ளூயிட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ் நான் இந்த இடத்துக்கிட்ட இது வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து 100% ஹோல்ட் பண்ணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து
நேவ் பார் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ எங்கே போனாலும் சென்டராக தான் நேவ் பார் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சென்டராக தான் இருக்குது. ஸோ கண்டென்ட்டும் சென்டராக தான் இருக்கும், லெஃப்ட் ரைட் ஸ்பேசிங் மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிடை எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. இங்கே டிஃபால்ட்டாக கண்டெய்னர் ஃப்ளூயிடு தான் இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், கண்டெய்னராக மாற்றுறேன். இப்போ நான் கண்டெய்னராக மாற்ற சொல்ல எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே சென்டராக இருக்கும். ஓகேவா, டிஃபால்ட்டாக எனக்கு ஸ்பேசிங் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணேன் அங்கே இருந்த கோடில். ஓகே, இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கண்டெய்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு டாட் எக்ஸிசி டிஐஓஐ செக்ஷன் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்வுக்கு நான் இந்த எடுத்துக்கிட்டேன் ஹாய் அப்படின்ட்டு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்களா இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா, ஆனால் எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேசிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் என்ன பண்ணணும், கிரியேட் ஆகணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட CON கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கண்டெய்னர் கொடுத்ததால எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிஃபால்ட்டாக எனக்கு லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, எனக்கு ஸ்பேசிங் எடுத்துக்குது. ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஷயம். இங்கே பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு லெஃப்ட் டு ரைட் ஸ்பேசிங் எடுத்துக்குது. பார்த்தீங்களா அந்த மார்ஜின், இதுதான் கண்டெய்னர் பண்ணுற வேலை. இந்த கண்டெய்னர் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டெய்னர் நமக்கு தெரியாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம போட் ஷாப்பில் கோட் பண்ண முடியாது. அதனால் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள், கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுங்க. கண்டெய்னர் ஃப்ளூயிட் இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக கிரிட்டுக்கு போயிடலாம். கிரிட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்ஸ் அண்ட் ரோ. ஸோ ஒரு கண்டென்ட்டை காலம்ஸ் அண்ட் ரோவா பிரிக்கலாமா ப்ரோ அப்படின்னா, எஸ், காலம்ஸ் அண்ட் ரோவா மேட்ரிக்ஸ் மாதிரி பிரிக்கலாம். ஓகேவா, ஸோ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு ஹியூஜ் டிவ் இருக்குது. இது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸ்பேசிங் எடுத்துக்கும், லெஃப்ட் டு ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இந்த டிவ்வில் ரோ அப்படின்னு யூஸ் பண்ணால் இது ஒரு ரோவாக இருக்கும். காலம் அப்படின்னு யூஸ் பண்ணால் இது ஒரு காலமாக இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட அவுட்புட்டில் நான் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஹாய் நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கவனிச்சிங்களா, காலம் காலம் காலம். அப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3 கார்டு கூட வச்சுக்கலாம். ஒரு கார்டு இருக்கும், ஒரு கார்டு இருக்கும், ஒரு கார்டு இருக்கும், இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ நீங்கள் எந்த ஸ்க்ரீன் வச்சாலும் உங்களுக்கு அந்த 3 காலம் தான் இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், என்டையராக இது ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது ஒரு ரோ. தென் பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ரெண்டாவது டிவ் செக்ஷன்ன்றது இட்ஸ் அ ரோ. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஒரு கண்டெய்னர். தென் இந்த கண்டெய்னருக்கு we are getting again உள்ள ஒரு கண்டெய்னர், தென் ரோன்ற கிளாஸ். இதுதான் ஒரு ரோ. ஒரு ரோக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம், ஸோ மல்டிபிள் காலம்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், மல்டிபிள் காலம்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறது, செக்ஷன்ஸை பிரிக்க முடியும், ரோ அண்ட் காலம்ஸாக. ஓகே, நம்ம ஆல்ரெடி கண்டெய்னர் கொடுத்துருக்கிறதால இந்த இடத்துல கண்டெய்னர் கொடுக்கணும் அவசியம் இல்லை மேலே. ஓகே, ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவ்வும் எனக்கு வேணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, டேரெக்டாக ஒரு கண்டெய்னர் கீழே டேரெக்டாக எப்பயுமே என்ன இருக்கும், ஒரு ரோ இருக்கும். தென் வி ஹாவ் மல்டிபிள் காலம்ஸ் இன்சைட் தட். ஓகே, உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 2 காலம் கொடுக்குறேன். ஸோ 2 காலம் கொடுக்க சொல்ல எனக்கு இது 2ஆக பிரிஞ்சிடும். ஓகேவா, இங்கே ஒன்று பிரிஞ்சிருது, தென் இங்கே ஒன்று பிரிஞ்சிருது. இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ என்டையராக இது கண்டெய்னர். ஓகே, இந்த கண்டெய்னருக்கு நான் கொடுக்க முடியும், தென் இங்கேயும் கொடுக்க முடியும். தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு கலர் கொடுக்குறேன் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கிட்ட என்னது, செக்ஷன் 1. ஓகே, செக்ஷன் 1ல் இந்த இடத்துக்கிட்ட பிஜி என்ன கொடுக்கலாம், BGSCCON பிஜி செகண்டரி அப்படின்னு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ கேன் ஏபிள் டு கெட் த கலர். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கிறதால அது என்ன நடக்குது, ஸோ அந்த கலர் எனக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகலை. ஓகேவா, இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை ஆகணும்னா இந்த இடத்துல கண்டெய்னர் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகும். ப்ரோ இருந்தாலும் எனக்கு கண்டெய்னர் வேணும் ப்ரோ அப்படின்னா அதுக்கு இன்னரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டிவை கிரியேட் பண்ணி நீங்கள் அது கொடுக்கணும். ஓகேவா, அப்போ வெளியில் இருக்க கண்டெய்னருக்கு நீங்கள் கொடுத்தோன்னா அது ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், CLASS கிளாஸ் CONTAINER கண்டெய்னர் அப்படின்ற உங்களால் கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ அந்த கண்டெய்னர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, ஃபுல் வித் உங்களுக்கு எடுத்துக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒரு காலம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு காலம் இருக்கிறதால ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இந்த இடத்துக்கிட்ட சம் டீட்டெயில்ஸ், ஹாய் ஐம் பவீன் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இந்த காலமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு H1 ஸ்பெசிஃபை பண்ணுறேன். H1ல் ஹாய் ஐஎம் PAVIN பவீன். ஓகே, ஸோ கண்ட்ரோலர்ஸ் இந்த இடத்துக்கிட்ட ஆஃப்டர் தட் H1 we are going to have ஒரு H3. ஓகே, இந்த H3ல
ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டிவி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு சம்திங் நீங்கள் ஃபோட்டோ வைக்கலாம், ஒரு கார்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட ஸ்கில்ஸ், தென் ஏதாவது அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். ஓகேவா? தட்ஸ் அபவுட் யூ விஷ். தென் இது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவ் இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு டிவ்க்கு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குறீங்கன்னும் போது அதுக்கான தீமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நேவ் பார்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் நேற்று இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணணும்ட்டு. இங்கே பாருங்கள். ஸோ நேவ் பாரில் நேவ் பார் டார்க் பிஜி டார்க். ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் இல்லையா? என்டையர் ஹெடர் செக்ஷன் கோயிங் டு பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நம்ம நேவ் பார் கொடுக்கல, அங்கே செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இட் ஒன்ட் ஒர்க். நேவுக்கு கொடுக்கணும். ஸோ நேவ் பார் லைட் பிஜி லைட்னு இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேவ் பார் டார்க் பிஜி டார்க் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ அது என்ன ஆகுது, இப்போ என்டையராகவே நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்கு மாறி இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் கலர்ஸ்ன்றது நீங்கள் வந்து நல்ல கலர்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க, நான் செகண்டரி கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செகண்டரி கலர் இருக்கா எனக்கு? வேறு ஏதாவது நல்ல கலர் இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட என்னோட செகண்டரி கலரே நான் மாற்றுறேன். ஓகேவா? நான் பூட் ஸ்டாப்பை ஓவர் ரைட் பண்ணணும்னா நேற்று என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ கிரியேட்டிங் ஹோம் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப்டர் தட் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் லிங்க் டேக். ஸோ உங்களோட எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், காலன் ROOT ரூட் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? COLO அதாவது செகண்டரி கலர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை COLO கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இல்லையா, BACK பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், வேரியபிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி கொடுக்க மாட்டீங்க. ஸோ ரூட்டில் ஐஃபன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஐஃபன் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா BG STCONBAR BG செகண்டரி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துக்கு காலனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ யூ கேன் சூஸ் யுவர் ஓன் கலர். நான் இந்த இடத்துக்கிட்ட என்ன சூஸ் பண்ணுறேன்னா சம்திங் வாட் எவர் யூ கலர் வாண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே கலர். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட் BG SCCONBAR BG செகண்டரி ஈக்குவல் டு. ஸோ இதுதான் அந்த வேரியபிள் நேமில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க கலர் இல்லையா? இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், VAR தப்பாக போடுறேன். இந்த இடத்துக்கிட்ட BACK பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு VAR. நம்ம என்ன பண்ணலாம், இது கொடுத்துடலாம். ஸோ எப்பயுமே ஓவர் ரைட் ஆகாது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேக் கொடுக்காதான் ஓவர் ரைட் ஆகும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் டேக் கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் ஒரு லைட் கலர் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இட்ஸ் கலர் தான் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக இருக்கு. இப்போ BG செகண்டரி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் சரி தான், அந்த கலர் என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுக்கலாம். இந்த காலம்க்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட பேடிங் Y5. ஓகே, இப்படி கொடுக்க சொல்ல எனக்கு ஒரு பேடிங் கிடச்சிருக்கு. ஹாய், ஐம் பவின், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த பேடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரீன் கலர். ஸோ என்னது, ஸ்பேஸ் பிட்வீன் கண்டென்ட். இது கண்டென்ட், இந்த கண்டென்ட்டுக்கு என்னது, ஸோ இன்னர் ஸ்பேஸ் இல்லையா? இஃப் யூ வாண்ட் டு மார்ஜின் அப்படின்னும் போது ஸோ யூ கேன் ஆல்சோ மார்ஜின் Y5 அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது இல்லையா? நான் Y மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், X எதுவும் ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹாய் ஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த இடத்துக்கு நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் ஓடுற மாதிரி கூட பண்ணிக்கலாம், அனிமேஷன் வச்சு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் ஓடுற மாதிரி. ஓகே, நான் அனிமேஷன் வைஸாக டீச் பண்ணல, உங்களுக்கு டெம்ப்ளேட் வைஸாக தான் டீச் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட யூ ஹேவ் அன் இமேஜ். இந்த இடத்துல ஒரு கால் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட IMG. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் டேக் போடுறேன். ஸோ ப்ரொஃபைல் இமேஜ் ப்ரொஃபஷனல் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன இமேஜ் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பவின்னு கொடுத்துருக்கோங்க.
வாட் எவர் த இமேஜ் யூ ஹேவ். ஓகே, ஸோ இந்த இமேஜ் சூஸ் பண்ணலாம். ஐ திங்க் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் இமேஜ் இல்லையா? இதெல்லாம் வேண்டாம். திஸ் ஒன் இஸ் ஓகே. காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கிட்ட இமேஜில் we are pasting that. ஓகே, ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். இந்த இடத்துக்கிட்ட இமேஜில் நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன், CLASS கிளாஸ் IMG இமேஜ் FLUID. எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் அந்த இமேஜ் என்ன ஆகணும், எனக்கு அடாப்ட் ஆகணுன்றதுக்காக நான் அதை கொடுத்துக்கிறேன். அதே கிளாஸ் நேமில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இப்போ? ஸோ பார்டர் ரேடியஸ் கொடுத்து நம்ம கவ் பண்ணணும் அந்த இமேஜை. இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு. இது கண்டிப்பாக பேடிங் வேணும் எனக்கு. பேடிங் Y5 அப்படின்றத எனக்கு பேடிங் வேணும். ஸோ பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இமேஜுக்கு ரவுண்டட் ROUNDED ஒன்றும் வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் படிக்கல. இந்த ரவுண்டட் அப்படின்னும் போது ரவுண்டட் -3 ஓகே, -4 -4 5 வாட் எவர் விஷ். ஓகே, ரவுண்டட் 3 ரவுண்டட் 4 ரவுண்டட் 4 ரவுண்டட் 3. சர்க்கிள் யூஸ் பண்ணலாம் வேணா? என்னம்மா சர்க்கிள் யூஸ் பண்ணலாம்? சர்க்கிள் வேணாமா, அது ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும். ரவுண்டட் சர்க்கிள் தானே கேட்குறீங்க? ரவுண்டட் CARCLE சர்க்கிள் கேட்குறீங்க, பட் வேண்டாம். யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம், பட் நல்லா இருக்குன்னா இட்ஸ் ஓகே. ஓகேவா? ஸோ SHADOW ஷேடோ LG. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தட் அபோவ் யுவர் விஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். இப்போ நான் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக்குறேன். எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் எனக்கு என்ன ஆகுது? ஸோ இட்ஸ் கோயிங் டு அடாப்ட், ரைட்? அதுதான் இமேஜோட ஃப்ளூயிடோட வேலையே. பாருங்கள், இது மொபைல் சைஸ். இப்போ எனக்கு மொபைல் சைஸில் பக்கவாக இருக்குது இல்லையா? ஸோ லார்ஜ் சைஸ். ஸோ இந்த கேஸ் ஆஃப் லார்ஜ் சைஸ் இங்கே பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக இருக்கா இல்லையாம்மா? எனக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி தான் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கற்றுக்கணும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு செக்ஷன், ஒரே ஒரு செக்ஷன் தான். இந்த செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரா இல்லை. இதை நம்ம சென்டரா கொண்டு வரணும். அப்போ இந்த டிவ்வில் இந்த காலமில் இதை சென்டரா கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட DFLEX அலைன் ஐட்டம் சென்டர் ALIGN. ஸோ அலைன் ஐட்டம்ஸ். ஓகே, அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், அலைன் ஐட்டம் சென்டர். நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்த உடனே அது ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு காலமில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட டிஸ்பிளே ஃப்ளக்ஸை. ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் வந்துடும் இல்லையா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுவும் பக்கத்தில் வந்துடும். அப்போ ஃப்ளக்ஸ் காலம் FLEX ஃப்ளக்ஸ் காலம். ஓகே, நீங்கள் ஃப்ளக்ஸ் காலம் கொடுத்துட்டா ஸோ நவ் இட் ஒர்க். ஆனால் இந்த அலைன் ஐட்டம் ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே மாறும் இல்லையா ப்ராப்பர்ட்டி. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், ரைட்? ஸோ சிம்பிள். நீங்கள் கேப் வேணும்னா ரெண்டுத்துக்கும் இந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளக்ஸ்க்கு அப்புறம் ஸோ GAP gap 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா we have gap in between them. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். அப்போ ஒரு செக்ஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய செக்ஷன் இருக்குது, ஃபூட்டர் ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு செக்ஷனை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரோல் ஸ்பை நம்ம வைக்கணும். ஓகேவா? அதுவும் ரியலி முக்கியம். ஸோ ஸ்க்ரோல் ஸ்பைன்றது கடைசியாக வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு செக்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு நேவ் இருக்குது. இந்த நேவ் பார் வந்து நம்ம டாப்பில் ஸ்டிக்கி ஆகுற மாதிரி வைக்கணும். அதுவுமே கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு செக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, லைக் வைஸ் we need to do another செக்ஷன். டாட் ஏதாவது ஐடியா கொடுங்க. செக்ஷன் 2. ஓகே, ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் நெக்ஸ்ட் என்ன வைக்க முடியும்? ஸோ வாட் எவர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்கில் செக்ஷன் வைக்கலாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அடுத்தது ஓகேவா, செக்ஷன் 2க்கு ஸோ BG செகண்டரி அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட BG SKILLS ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாகவே எதுவும் இது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் BG ஸ்கில்ஸ் அந்த கலரும் இல்லைன்றதால ஸோ BACK பேக்ரவுண்ட் கலர்
ஸோ பிங்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு ரொம்ப லைட் பிங்க் தான் எனக்கு தேவை. ஓகே, ஸோ அதனால் ஒரு லைட் பிங்க்குக்கு நான் இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லைன்றதால நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ யூஎல். ஓகே, இந்த இடத்துட்டு காலம் தான் வரப்போகுது. ஓகே, இந்த கிரிட் சிஸ்டம் பாருங்களேன், ஒரு ரோ, ஒரு காலம், ஒரு காலம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம், 2 காலம் கிரியேட் பண்ணுறோம், ஒன்று பேக் அண்ட் ஸ்கில்ஸ், ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஸோ வி ஆர் ஹேவிங் நம்மளோட காலம்ஸ். ஸோ 2 காலம்ஸ் தான் தேவைப்பட போகுது. ஒரு காலம் வந்து பார்த்தோன்னா பேக் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வி ஆர் ஹேவிங் ஒரு யூஎல். ஓகே, ஸோ தென் ஒரு யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். தென் இந்த இடத்துக்கிட்டையும் வி ஆர் ஹேவிங் ஒரு யூஎல். ஓகே, ஸோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ யூஎல்க்கு பிஃபோர் யூஎல்க்கு ஒரு ஹெட்டிங் வேணும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு H3 அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட FRONT. ஓகே, FRONT ஃப்ரண்ட் FRONT ஃப்ரண்ட் ஐஃபன் END ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு LI அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு HTML. ஓகே, நவ் ஸோ லைக் வைஸ் இந்த இடத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ என்னது H3 ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். இந்த ஹெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இந்த ஹெட்டிங்க்கு பேக் எண்ட் BACKEND பேக் எண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பேக் எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யூஎல்குள்ள அகெயின் வி ஹேவிங் LI. ஓகே, ஸோ LIயில் பேக் எண்ட் என்னது NODE நோட் JS அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட LI CSS. ஓகே, தென் LI. ஸோ சிஎஸ்எஸ்க்கு அப்புறம் என்னது பூட்ஸ்ட்ராப் BOOTSTRAP பூட்ஸ்ட்ராப். தென் பூட்ஸ்ட்ராப்க்கு அப்புறம் LI ஜாவாஸ்கிரிப்ட் JAVASCRAPT ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்க்கு அப்புறம் REACT ரியாக்ட். ரோலக்ஸ் LI ஒரு LI கொடுத்துட்டு ரியாக்ட் அப்புறம் இன்னொரு LI கொடுத்துட்டு REACT ரியாக்ட் BOOTSTRAP ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். தென் அதுக்கப்புறம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ரிடக்ஸ் அப்படிங்கும் போது REDUX ரிடக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, தென் பேக் அண்ட் ஸ்கில்ஸ்ன்னும் போது ஸோ நோட் JS நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் LI EXPREXS express.js தென் அதுக்கப்புறம் ஸோ LI MongoDB MongoDB. ஓகே, MongoDB. தென் வாட் எவர் விஷ் யூ கேன் ஆட் அ டூல் லைக் Git LI. So GIT and GIT HUB Git and GitHub. Okay, so LI deployment DEPLOYMENT. Okay, deployment இதெல்லாம் DevOpsல வரும், பட் நம்ம இங்கேயே ஆட் பண்ணலாம். ஓகே, deployment. தென் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட LI if you want to add my SQL. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அழகா இருக்கா, இல்லை, நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பர்ஃபெக்டாக இதை மாற்றணும் இல்லையா. ஸோ யூ கேன் ஆட் இமேஜ், யூ கேன் ஆட் வாட் எவர் யூ விஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஒரு லிஸ்ட்டுக்கும் நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல HTML ஐக்கான் வைக்கலாம், CSS ஐக்கான் வைக்கலாம், பூட்ஸ்ட்ராப் ஐக்கான் வைக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் ஐக்கான் வைக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு, ஒரு இமேஜ் வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யூ நீட் டு ட்ரை தட் ஒன். இந்த இடத்துல குட்டியாக ஒரு HTML இமேஜ் வச்சா எப்படி இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட்டில் குட்டியாக ஒரு HTML இமேஜ் வச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டாட்டுக்கு பதிலாக அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாட்டுக்கு பதிலாக ஒரு HTML இமேஜ், இங்கே CSS இமேஜ், பூட்ஸ்ட்ராப் இமேஜ், ஜாவாஸ்கிரிப்ட் இமேஜ், ரியாக்ட் இமேஜ், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இமேஜ், ஒன்றுமே இல்லை, லோகோ. இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் தான் இதோட லோகோ. இந்த லோகோவை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த லோகோவை வைக்கலாம். பூட்ஸ்ட்ராப் லோகோன்னு போட்டிங்கன்னா பூட்ஸ்ட்ராப் லோகோ வந்துடும். HTML லோகோன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், HTML LOGO PNG அப்படின்னு போட்டிங்கன்னா யூ காட் திஸ் PNG, ரைட். ஸோ இந்த PNG நீங்கள் என்ன பண்ணலாம், குட்டி லோகோவை அழகாக எடுத்து வைக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண சொன்னால் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கண்டெய்னர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணல, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கண்டெய்னர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், டேரெக்டாக நம்ம ரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், பட் கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம ரோன்னு கொடுக்கணும். அதனால Ctrl+X div Ctrl+V Ctrl+S இந்த இடத்துக்கிட்ட
ஸோ CLASS கிளாஸ் கண்டெய்னர் CONTAINER கண்டெய்னர். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா இது எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையுமே என்ன பண்ணும், அழகாக சென்டராக சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கண்டெய்னர் கொடுத்தாச்சு ப்ரோ. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரா இருக்கா? பார்த்தீங்களா, சென்டரா இல்லை, கரெக்டு தானே? பட் இது ஓகே அப்படின்னும் போது ஓகே, பட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நூட்டு ஸ்டைல் லாட் ஆஃப் திங். இந்த இடத்துக்கிட்ட பேடிங் Y5. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்டையும் பேடிங் Y5. ஓகே, தென் ஸோ ரெண்டாவது காலுக்கு வரலையா, பேடிங் Y-5. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இமேஜ் வச்சிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் அது சப்போர்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல இமேஜுமே உங்களுக்கு சென்டரா இல்லை. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் சென்டரா எடுத்துகிட்டு வரலாம், இல்லை கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? அதாவது அடுத்ததுக்கு. ஓகே, ஸோ அதை எப்படி ப்ரோ பண்ணுறதுன்றது தான் அடுத்தது கிரிட் கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, தென் இங்கே பாருங்க, கிரிட்ல நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அவர் கிரிட் சப்போர்ட் 6 ரெஸ்பான்சிவ் பிரேக் பாயிண்ட், 6 ரெஸ்பான்சிவ் பிரேக் பாயிண்ட். ஸ்மால் ஸ்க்ரீன், ஸோ அதுக்கப்புறம் மீடியம் ஸ்க்ரீன், MD. ஸ்மால் ஸ்க்ரீனா ஃபஸ்ட்டு SXXலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, SXனா மொபைல் ஸ்க்ரீனை விட சின்னது, SMனா ஸ்மால் ஸ்க்ரீன், MDனா மீடியம் ஸ்க்ரீன், LGனா லார்ஜ் ஸ்க்ரீன் லேப்டாப்ஸ். ஸோ XL, XXL, XXL. ஓகே, வாட் எவர் விஷ். ஸோ இந்த இடத்துல இந்த 6 ஸ்க்ரீன் சைஸ் சப்போர்ட் பண்ணோம். இதை நம்ம எப்படி ஆக்குபை பண்ணி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. கிரிட் வந்து ஈக்குவல் வித் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் ப்ரிஃபிக்ஸ், இந்த கால் SM, கால் MD, கால் LG, கால் XL, கால் XXL போது அந்தந்த ஸ்க்ரீன் சைஸ் தகுந்த மாதிரி அதுவே அடாப்ட் ஆயிருக்கும். அந்த கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக 12 காலம் இருக்கும் ஒரு டிஸ்பிளேல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்பிளே 12 தான் பிரிக்க முடியும். இது இல்லாமல் கட்டர் செட்டர்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நான் இப்போ சொல்லுவேன் என்னன்ட்டு. இந்த இடத்துல ஈக்குவல் வித், இந்த இடத்துக்கிட்ட 1/2, 2/2 இந்த மாதிரி ஈக்குவல் வித் தான் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டு அதில் 4 காலம் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஈக்குவல் வித்தாக எடுத்துக்கும். ஓகேவா? இதில் ஒரு வித்துக்கு மட்டும் நம்ம எப்படி வைடாக செட் பண்ணுறது பார்த்தீங்களா? இது ஒன்று, இது வந்து பாருங்க, இது 25%, இது 25%, இது 50%. இந்த மாதிரி பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு, கால் 6 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கால் 12 வரைக்கும் தான் இருக்கு. நான் கால் 6 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? ஸோ அது இப்படி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த இமேஜுக்கு சின்னதாக்கிட்டு இதை கால் 6 கொடுக்கலாம், இல்லை இதை கால் 6 கொடுக்கலாம். இதையே நான் கால் 6 கொடுக்குறேன். ஸோ செக்ஷன் 2 இருக்கட்டும். செக்ஷன் 1ல வி ஹாவ் த, இந்த இடத்துல ரோல 2 கால் இருக்கு. ஸோ இந்த கால்க்கு பதிலாக கால் -6 அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ எனக்கு இது காலம் 6 ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கால் -4. ஓகே, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? காலம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெருசாக இருக்கு, தென் இது எவ்வளோ சின்னதாக இருக்கு. பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? இப்போ நல்லா இருக்குல்ல ஒன்றும் பார்க்க மொபைல் ஸ்க்ரீனில். ஏன்னா இது காலம் பெருசு, இது காலம் சின்னது. ஓகேவா? ஸோ இந்த காலமை வந்து நீங்கள் சென்டராக கிரியேட் பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து சென்டராக இல்லை, ஸோ யூ டு கெட் அ சென்டர். ஓகே, இல்லை நீங்கள் பாதியாக பிரிக்கணும்னா கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக பாதியாக பிரிஞ்சிருக்கும். இது பாருங்க, காலம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட காலம் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கீங்க. ஸோ காலம் 6ன்றதோட இது காலம் 8, 9, 10, 11, 12 இப்படி பிரிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா மொபைல் ஸ்க்ரீனில்? ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம். நீங்கள் இதை சென்டர் கொண்டு வரணும். இந்த இமேஜ் எங்கே இருக்குது, இதுதான் இருக்குது. இந்த சென்டர் கொண்டு வரணும். DFLEX, D-Flux, ஸோ ALIGN, அலைன் ITEMS, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ நவ் இட் இஸ் சென்டர். ஓகே, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் உங்களுக்கு சென்டராக தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்களா எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி எனக்கு வருது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு எப்படி வரணும்னா, இது வந்து எனக்கு டாப் சின்ன ஸ்க்ரீன் சைஸில் இது வந்து எனக்கு மேலே இருக்கணும், இமேஜ் வந்து எனக்கு கீழே இருக்கும். இல்லை இமேஜ் மேலே இருக்கணும், எனக்கு இது கீழே இருக்கணும். இந்த மாதிரி பண்ண முடியுமா ப்ரோ? தட்ஸ் வை வி ஹேவ் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச் பண்ணி பண்ண முடியும். அதுவுமே இந்த கிரிட் சிஸ்டமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கீழே போக பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, வேரியபிள் வித் கண்டென்ட் 1/3, 3/3 வேரியபிள் வித் கண்டென்ட். ஒரு வித்தை நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ லார்ஜ் ஸ்க்ரீன் சைஸில் இது 2 இருக்கணும், ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸில் இது 4 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 பிரிக்கலாம். மொத்தம் 12 காலம் பிரிக்கலாம். நாங்கள் 2 காலம் தான் இருக்குன்றதால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு காலம், இது ஒரு காலம் இல்லையா? இந்த டிவ் ஒரு காலம், இந்த டிவ் ஒரு காலம். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 டிவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது காலம் 8ஆகவும் இது காலம் 4ஆகவும் பிரிச்சிருக்கேன். மொத்தமாக 12 தான் பிரிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிரிக்க முடியும்.
இது லார்ஜ் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். மேலே பாருங்க, இது 1200 தான் லார்ஜ் ஸ்க்ரீன். இந்த இடத்துக்கிட்ட ஒருவேளை நான் ஐஃபோன் எல்ஜி, ஓகே, எல்ஜி 8 அப்படின்னு கொடுத்ததுன்னா அது லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும்தான் என்ன இருக்கும், 8ஆக இருக்கும். அப்போ ஸ்மாலர் ஸ்க்ரீனில் என்னவா ப்ரோ இருக்கும், இட்ஸ் அ ஃபுல் வித் எடுத்துக்கோ அது. ஓகேவா, இது எப்படி இருக்கு, நவ் இட்ஸ் கூல் ரைட். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், நான் எதுவுமே கொடுக்கல. இந்த இடத்துக்கிட்ட 4 இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐஃபோன் எல்ஜி லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் தான் அது 4ஆக இருக்கும். அப்போ சின்ன சைஸில் என்ன இருக்கணும், அது ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வித்து. இப்போ பாருங்க, ஒன்றும் கூலாக இருக்கு இல்லையா, இது பார்க்க மொபைல் ஸ்க்ரீனில் ஒன்றும் கூலாக இருக்கு இல்லையா. ஸோ 2 செக்ஷன் பண்ணியிருக்கோம், சிம்பிள். அங்கே இருக்க கோட்ஸ் வச்சு தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன், எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். நீங்கள் இது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இது மேலே வரணும், லெஃப்ட்டில் வரணும், ரைட்டில் வரணும்னா ஆர்டர் ப்ராப்பர்ட்டி வச்சும் பண்ணலாம். ஓகே, கீழே போக போக உங்களுக்கு தெரியும் ஆர்டர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இதெல்லாம் எம்டி ஆட்டோ. நீங்கள் ஆட்டோன்றா அதுவாக எடுத்துக்கும், லெஃப்ட் ரைட் ஸ்பேசிங் அதுவாகவே எடுத்துக்கும். ஓகேவா, ஆட்டோ ப்ராப்பர்ட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஆட்டோ வேணாம், நார்மலாக நான் வந்து இந்த மாதிரி லார்ஜ் ஸ்க்ரீனில் 2 வேணும், ஸ்மால் ஸ்க்ரீனில் 4 வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீனை பிரிக்கிறீங்க. ஓகேவா, 12 கோடு போட்டு அதை பிரிக்கிறீங்க. ஓகேவா, ஸோ அதனால அப்படி ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, லார்ஜ் ஸ்க்ரீனில் இது வந்து 8, தென் இது வந்து 4. அதுவே ஸ்மால் ஸ்க்ரீனில் இது வந்து 12, இது வந்து 12. புரியுதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக 12 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகே, இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் இது ஃபுல் சைஸ் இருக்கும், லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம், 6ஆவும் 8ஆவும் பிரிச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் கூல் ரைட். ஸோ நவ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஓகேவா, ஸோ இதையுமே நீங்கள் சென்டர் புஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இட்ஸ் ஓகே. ஸோ என்ன லார்ஜ் ஸ்க்ரீன் போது இங்கே பாருங்கள், இதுதான் லார்ஜ் ஸ்க்ரீன். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேசஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் ஸ்பேஸ் த்ரோ பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், செக்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். செக்ஷன் 2க்கு நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் டேரெக்டாக இந்த ஒட்டுமொத்த செக்ஷனுக்கும் நீங்கள் பேடிங் 5 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் கொடுத்தீங்கன்னா. ஸோ இல்லை அப்படின்னா பேடிங் 5 வேண்டாம் அப்படின்னா PY5 கொடுக்கலாம். ஸோ ஒயில் மட்டும் பேடிங் 5 கொடுக்கறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் அதோட ஆக்சுவலான பாக்ஸ் எலமெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக 50%. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் விஷ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஸ்கில்ஸ்னு ஒன்று ஒரு 4 ஸ்கில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த சின்ன ஸ்க்ரீன்றதால 2 வந்துருக்கும். ஒன்றும் சின்ன ஸ்க்ரீன்னா இங்கே ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்கும், கீழே பேக் ஹேண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்கும், பேக் ஹேண்ட் இருக்கும், அடுத்து ஃபுல் ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், இதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் இதுவே போதுமானது. ஓகேவா, இப்போ பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் கூல் ரைட், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் ஐ திங்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் ஸ்டைலிங் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு யூஎல்ல CLASS இந்த ஒட்டுமொத்த யூஎலுக்கும் BGLIGHT லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல BG லைட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ROUNDED ரவுண்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ ரவுண்டட் 3. ஓகே, ஸோ ரவுண்டட் 3க்கு மேலே ஒர்க் ஆகலை, ரவுண்டட் 5. ஓகே, ஸோ உங்களுக்கு ரவுண்டட் 5 வரைக்குமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட Ctrl Z கொடுக்குறேன். இந்த ரவுண்டட் 5 அப்படின்றது எடுத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த ரவுண்டட் 5 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட .Ctrl+V ஸ்பேஸ் இந்த இடத்துக்கிட்ட என்ன கொடுத்துக்கலாம், BORDER பார்டர் ரேடியஸ் நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஒரு 15 பிக்சல். ஓகே, 15 பிக்சல். நவ் இட்ஸ் கூல் ரைட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இல்லைனா இந்த என்டையர் டிவு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இது மட்டும் வேண்டாம் அப்படின்னா ஹெட்டிங்க்கும் சேர்த்து போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கூட அதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ நவ் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எங்கே இருக்குது டிவ், BG லைட் இங்கேயே கொடுத்துட்டோன்னா அதான் BG லைட் வரல. ஓகே, Ctrl+V. ஓகேவா, ஓகே, ஸோ இட்ஸ் அ கூல் ரைட் ஒன்றும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஹரிசாண்டல் ரூலர் கூட கொடுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹரிசாண்டல் ரூலர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அட்டாக் ஒன்றுமே பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பேக் எண்ட் ஒரு HR. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, BG லைட் ரவுண்டட் 5
காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எப்படி கொடுக்கலாம். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் பார்க்க எப்படி சொல்கிறது, ஐகான் வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பார்க்க கூலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல we need a gap between this thing and this thing, right? காலமில் கேப் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட in between we have some breaks, some gap. ஓகே, இதில் எப்படி கொடுக்க முடியாது, we need to have some gap, right? ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரோலை நான் என்ன பண்ணுறேன், டி ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கேப் 5. ஓகே, நீங்கள் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கவனிச்சிருந்தா இது தெரியும் இந்த கேப் 5 எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஓகேவா, பூட்ஸ்ட்ராப் கிளாஸ்ன்ற பாருங்க. ஸோ கிரிட் கிளாஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கிளாஸ் ரெண்டுத்துலையுமே கேப் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸஸ் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல கேப் இல்லைனாலும் கேப்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒரு கண்டெய்னருக்கும் இன்னொரு கண்டெய்னருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் இல்லையா. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கேப் 5. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கிவ் கேப் 1, ஓகே, ஸோ கேப் 2, கேப் 3 போதும் இல்லையா. 3 நல்லா இருக்கும். ஓகே, கேப் 5 வேண்டாம், 3 நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இந்த ஹெட்டருக்கு மட்டும் வேறு கலர் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ பேக் எண்ட்க்கு வேறு கலர் கொடுக்கலாம், ஹெட்டருக்கு வேறு கலர் கொடுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட கூட நீங்கள் இந்த பேக் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட வேறு கலர் மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிஜி ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்துக்கிட்ட பிஜி லைட் இருக்குது. ஓகே, என்னென்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம். பிஜி டார்க்கு, இன்ஃபோ, ப்ரைமரி, செகண்டரி, ஸ்கில்ஸு நீங்கள் அங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், பிஜி ஸ்கில்ஸ்னு அங்கே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஓகே, பிஜி சக்ஸஸ், ட்ரான்ஸ்பரண்ட், வார்னிங், ஸோ இன்ஃபோ, லைட் கிரே. ஓகே, இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நார்மலாக இங்கே பிஜி ஒயிட்டே இருந்துட்டு போட்டோம். ஓகே, அதுவே நல்லா இருந்து. பிஜி லைட்டுன்னு கொடுக்குறேன், லைட்டு ஒயிட்டு ரெண்டுமே வேறு வேறு கலர், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒயிட்டுன்றது ஒயிட் மாதிரி தான் இருக்கும், லைட்டுன்றது இட்ஸ் அ பியூர் லைட். ஓகே, சரி டியூ. இப்போ இந்த இடத்துக்கிட்ட 2 செக்ஷன் ஓகே. இதே மாதிரி ஒரு 4 செக்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஃபூட்டர் வைக்க போகிறோம். ஓகேவா, அடுத்த செக்ஷன் என்னவா பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ. ஓகே, ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட இன்ட்ரோ ஒன்றும் முடியல. ஓகே, ஸோ ஜிபிடி கிட்ட give me a SMALN OB JC TIV objective for full stack DEVLOPER full stack developer. ஓகே, நான் ஜிபிடி கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். just give me a small objective for full stack developer as a FRE SHER அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, oh it's going to give a big thing. அவ்வளோ பெருசாக வேண்டாம், I need too small. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துக்கிட்ட கீழே ஓகே H3க்கு அப்புறம் ஒரு பேராகிராஃப் அடித்து நம்ம என்ன பண்ணலாம், அதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட். அப்ஜெக்டிவ்னா போட தேவையில்ல. ஸோ என்ட்ரி லெவல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் passionate about creating efficiency and user friendly web application, eager to apply academic knowledge in HTML, CSS, JavaScript and gain practical experience in both front-end and back-end development, commitment to learning and contributing efficiently to a dynamic development team. சூப்பராக கொடுத்துருக்குல்ல. ஓகே, நம்ம அடிச்சிருந்தா லேட் ஆயிரும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் ரைட். இப்போ என்ன பண்ணலாம், கீழே அடுத்த செக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்-எண்ட், பேக்-எண்ட், தென் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஓகேவா, தென் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட்ன்றதை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னும் போது என்னென்னா ப்ராஜெக்ட். ஓகேவா, வாட் எவர் த ப்ராஜெக்ட் யூ டன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட டாட் SCCTION. ஓகே, செக்ஷன் 3 அப்படின்றத கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் we need to have a ஸோ div இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட div container CONTA கண்டெய்னர் டேரெக்டாக கொடுக்காம இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் CONTAINER கண்டெய்னர் அப்படின்றது கொடுங்க. தென் இப்போ பாருங்கள், நான் மேனுவலாகவே கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு div கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட அகெயின் ஒரு div கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட Ctrl+C Ctrl+V. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கிளாஸில் CLASS கிளாஸில் ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட கிளாஸில் CLASS COL ஒரு காலம் கிரியேட் பண்ணுறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட ஓகே
ஸோ சிஓஎல் இந்த இடத்துக்கிட்ட சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் சிஓஎல். ஓகே, இந்த இடத்துல காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட கீழே எதுவுமே இல்லை, ஏன்னா உள்ள எனக்கு எதுவுமே இல்லை. நான் இந்த இடத்துக்கிட்ட பிஆர்ஓ ஜெய்சிடி ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் 2 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, நவ் எனக்கு அது வந்திருக்கும் காலமாக. ஓகேவா, இந்த இடத்துல ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2. பிஃபோர் தட் இந்த கண்டெய்னர் இந்த செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிஜி இந்த இடத்துக்கிட்ட என்னது பிஆர்ஓ ஜெய்சிடி ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ணுங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்துடுங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ சிஎஸ்எஸ் எங்கே தேவைப்படுதுன்ட்டு. ஓகேவா, ஸோ அகெயின் suggest me another light color. SUPE suggest ANOTHERLIGHTCOLOR for PROJECT ப்ராஜெக்ட் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ எனக்கு வேற ஒரு லைட் கலர், லைட் பேக்ரவுண்ட் கலர் ஃபார் ப்ராஜெக்ட் செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பிஏபிகே என்ன கலர் கொடுத்துருக்குன்னு தெரியல, விஏஆர் வேரியபிள் கண்ட்ரோல் பி. ஓகே, என்னடா அதாவது லைட் கலர் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ திங்க் லைட் கலர் கொடுக்குறது இல்லை. ஓகே, சரி ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக தான் இருக்குது. அதுக்கு மேனுவலாகவே யூஸ் பண்ணிட்டு போடுவேனே, நான் எதுக்கு ஒன்று கேட்குறேன். ஓகே, சரிப்பா. இப்போ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் 1க்கு பதிலாக ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஒரு ஹியூஜ் இமேஜ். ஓகே, ஸோ யூ ஆர் டன் அ போர்ட்ஃபோலியோ, ஏதாவது இ-காமர்ஸ் பண்ணிக்கலாம், இசிஓ இ-காமர்ஸ் ஹோம் பேஜ் IMAGE. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் நீங்கள் லேண்டிங் பேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காப்பி இமேஜ் அட்ரஸ் இல்லை, இந்த மாதிரி இது கூட நல்லா தான் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ IMAG இமேஜ் கண்ட்ரோல் செட் இமேஜ் டைப் பண்ணிட்டு IMG இமேஜ் கண்ட்ரோல் V கண்ட்ரோல் S. தென் அடுத்தது ஸோ வேற என்ன பண்ணலாம், இ-காமர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துகிட்டு வரலாம், ஸோ வேற ஏதாவது சொல்லுங்களேன். NETFLIX நெட்ஃப்ளிக்ஸ் ஹோம் பேஜ் இமேஜ். ஸோ இது ரொம்ப கொடூரமாக இருக்கு, ஐடியா சொல்லுங்க. காலேஜ் காலேஜ் TOLLEG காலேஜ் வெப்சைட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் மாதிரி. சரி ஓகே, ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் இது கூட. ஓகே, ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட we are having the image tab. ஓகே, கண்ட்ரோல் V கண்ட்ரோல் S. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய இமேஜ். ஓகே, டேட்டா பிஎஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, பட் இருந்தாலுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா we got a 2 different image. ஸோ ரெண்டாவது இமேஜ் எனக்கு வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுப்பாங்க. காஃபி ஷாப் இமேஜ். ஓகே, சூப்பர் டியூ, கிரேட் ஐடியா. ஓகே, காப்பி இமேஜ் அட்ரஸ், தென் இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸில் கண்ட்ரோல் V, ஸோ ஹோம். ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஐடியாவில் வச்சிருக்கேன், ஓகே சூப்பர் சூப்பர். யாருக்காவது பண்ணி கொடுத்தீங்கன்னு பண்ணலாமா. சரி, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், CLASS கிளாஸ்ன்னு போட்டு IMG இமேஜ் ஃப்ளூயிட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் அதை காப்பி பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி அந்த இமேஜ் ஃப்ளூயிட் எனக்கு என்ன பண்ணும், ஸோ எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். கண்ட்ரோல் V கண்ட்ரோல் S. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ரெண்டு இமேஜுமே எனக்கு ஸோ 100%. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஓகே, கிளாஸ் ஃப்ளூயிட் எங்கேயோ போட்டிருக்கு, கண்ட்ரோல் X. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இதை காப்பி பண்ணி இதுக்கு கீழே கண்ட்ரோல் V. ஓகே, நவ் ஐ காட் திஸ் ஒன். சூப்பர் ரைட். ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணேன்.
பண்ண மாதிரி. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் போடணும் இமேஜ் கிட்ட. ஓகேவா, ஒரு H3 அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஜிபிடே கேட்கலாமா, யூமி HEADING ஹெட்டிங் அண்ட் DIFCRITTION description for COMEORSPROJET. இது பாருங்க எவ்வளோ பெருசாக கொடுக்கும்ட்டு. சரி ஓகே பரவாயில்ல. ஏன் டபுள் கோட்ஸோட கொடுக்கலாமே, நல்லா தானே இருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த இதை ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, இந்த H3ல இதையும், தென் கீழே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணி இந்த பேராகிராஃபில் ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், ஸோ இதையும் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நவ் ஃபார் POFE காஃபி ஷாப். ஓகே, பயங்கரமாக இருக்கே. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட இமேஜுக்கு மேலே ஒரு H3. ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப். ஓகே, சூப்பர். ஸோ நவ் வி ஹேட் சம்திங் லைக் ப்ளஸ். ஓகே, ஆனால் இதை நம்ம ஒன்றும் என்ன பண்ணலாம், பர்ஃபெக்டாக மாற்றணும். ஓகே, எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த காலமில் ஐ எம் கிவிங் பேடிங் ஒய்ஃபை. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். இந்த இடத்துக்கிட்ட H3ல நான் என்ன பண்ணுறேன், ஸோ பேடிங் ஒய் இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் பேடிங் 5. ஓகே, ஸோ 5 வேணாம், பேடிங் Y3. ஓகே, ஸோ தட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் சூப்பர். ஸோ இந்த இடத்துலையும் காலமில் ஓகே, ஸோ பேடிங் 5 பேடிங் Y5. தென் இந்த இடத்துக்கிட்ட H3ல CLASS கிளாஸ் பேடிங் Y3. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நான் ஒரு வேர்டை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் அழகா. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலாம். இந்த பேடிங் இருக்கு இல்லையா, இந்த பேடிங்க்கு Ctrl+Z CLASS கிளாஸ் பேடிங் Y5. ஓகே, ஸோ தென் அதே மாதிரி இந்த பேராகிராஃப்க்கும் CLASS பேடிங் Y5. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேசிங் கொடுக்கலாம். நல்லா இருக்குல்ல ஸ்பேசிங் கொடுக்க சொல்ல. ஸோ அவ்வளோதான். இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுக்கலை, நம்ம ஆக்சுவலாக எடிட் பண்ணி ரெண்டும் ஒரே சைஸ் இமேஜாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, நம்ம ஷ்ரிங்க் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஷ்ரிங்க் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ ப்ராப்பரான இமேஜ் எடுத்து வைக்கணும். ஓகே, இந்த இமேஜையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணலாம், இமேஜுக்கு இந்த இடத்துல கிளாஸ் ஃப்ளூயன் இருக்குது, Ctrl+D. இந்த இடத்துக்கிட்ட ROUNDED ரவுண்டட் 5. நம்ம ஏற்கனவே ரவுண்டட் 5க்கு நம்ம கோடு கொடுத்து வச்சிருக்கிறதால அதை எடுத்துக்கிட்டு ரீயூசிபிலிட்டி ஆஃப் இந்த CSS. ஓகேவா, சரி. இப்போ 2 முடிஞ்சுது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, காலம். ஓகே, ஹியூஜ் காலம் இருக்குது, 2 காலம் இருக்குது, 2 காலத்துக்கு முன்னாடி ஒரு ரோ இருக்குது. ஸோ ஒரு கண்டெய்னருக்குள்ள அகெயின் ஒரு டிவோ போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு H3 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ PROJET ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்குல்ல, இப்படி கொடுத்தா இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், ஸோ டெக்ஸ்ட் சென்டர். ஓகே, டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நவ் இந்த ப்ராஜெக்ட் இஸ் டெக்ஸ்ட் சென்டர். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், H2 கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் சென்டர் பேடிங் Y3. ஓகே, ஸோ அப்படி இல்லைனா பேடிங் டாப் கூட கொடுக்கலாம், பேடிங் டாப் 5. ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி ஸ்கில்ஸ்ன்னு. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட இது தேவையில்ல, இந்த இடத்துக்கிட்ட இந்த கண்டெய்னருக்கு கீழே ரோக்கு கீழே அகெயின் இதை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட SKILL ஸ்கில்ஸ்.
ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேடிங் ஒய்ன்னு இங்கே கொடுத்துருக்கோமா? நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்? கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஸோ ரோக்கு மேலே இங்கே தான் கொடுக்கணும். பட் இந்த பேடிங் ஒய்யை வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த ஸ்கில்ஸ்க்கு பேடிங் டாப் மட்டும் பத்தாது, பேடிங் ஒய் போடும், பக்காவாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஓகே, தென் இன்ட்ரோ. ஓகேவா? சரி, இது பண்ணியாச்சு. அடுத்தது ஒன்று என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, இங்கே பாரு, நல்லா இருக்காது, நல்லா இல்லை இல்லையா? இது ஓகே, இதுவும் ஓகே ஸ்க்ரீன் சைஸில். ஓகேவா? ஆனால் இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக நீங்கள் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் சின்னதாகவே கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் நல்லாயிருக்கும். பட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதை ஆப்டிமைஸ் பண்ணணும், வேறு ஸ்க்ரீன் சைஸில் ஏதாவது போட்டு. இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்தாலே மேலே கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ இது என்ன ஸ்க்ரீன் சைஸ்? இது 750. அப்போ எம்டிலே உங்களுக்கு கீழே வரா மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் இதை செட் பண்ணிடணும். ஓகேவா? செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஹெட்டர் இந்த இடத்துல செக்ஷன் 1, செக்ஷன் 2 ஸ்கில்ஸு. ஸ்கில்ஸ் கூட எனக்கு பர்ஃபெக்ட் தான். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்கில்ஸ் எனக்கு பர்ஃபெக்ட். ஸ்கில்ஸ் பார்த்தீங்களா? ஸ்கில்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு என்ன ஆகலை, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ சென்டராக வராதுக்கு காரணம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இமேஜ் சைஸ் அண்ட் இந்த டெக்ஸ்ட் சைஸ். ஓகே, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒன்று இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு கீழே வந்தால் ஒன்றா வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் அது ஈஸி தான். ஏற்கனவே வேலை பார்த்தேன் இல்லையா, இந்த இடத்துல கால் இருக்கு இல்லையா? கோ ஹெட்மா, கேட்குது. ஆப் யூஸ் பண்ணலாம். யூஸ் ஃப்ளக்ஸ் ரேப்பா? யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு மினிமம் ஹைட் கொடுத்து ஃப்ளக்ஸ் ரேப் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஓகேவா? நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் சைஸ் பண்ணாமல் மல்டிபிள் ஸ்க்ரீன் சைஸில் நான் கொடுக்க போகிறேன்னா இட்ஸ் அபவுட் யுவர் விஷ். நீங்கள் எப்படி வேணால் கொண்டு வரலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் டைம் கன்சிஸ்டன்சியால் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். இது என்ன பண்ணலான்றதை நம்ம யோசிக்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ செக்ஷன் 3க்கு அப்புறம் டேரெக்டாக என்னது, கான்டாக்ட். ஓகே, ஸோ SECTAON டாட் செக்ஷன் 4. ஓகேவா? செக்ஷன் 4 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நேராக பூட்ஸ்டாப் போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும், ஒரு ஓவர் வியூ இருக்க போகுது. ஸோ ஐம் காப்பிங் திஸ் திங். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஸோ எனக்கு ஒரு டிவ் வேணும். டிவ்வில் நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட அவுட்புட்டில் அந்த ஃபார்ம் பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இப்படி வேண்டாம், சென்டராக வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட கிளாஸில் CLASS, கிளாஸில் CONPAINER கண்டெய்னர் அவ்வளோ தேவைப்படும். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக ஃபார்மில் கொடுத்துருக்கீங்க. இது என்ன பண்ணலாம், Ctrl Xன்னு கொடுத்து ஒரு ரோக்குள்ளே போட்டு ஒரே ஒரு காலம் கூட போடலாம். அப்படி இல்லையா டேரெக்டாக ஒரு டிவுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட பாரு, இந்த கண்டெய்னரில் PY ஃபைல். ஓகே, ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் ஃபார்முக்கு. ஓகே, இங்கே கொடுக்கலாம் CLASS கிளாஸ் DFLEF justify content center ALIGN item center. ஓகே, பர்ஃபெக்ட் ரைட். ஸோ அந்த இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாமல், ஸோ அந்த இடத்துக்கிட்ட அவங்களோட இமெயில் வச்சு இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, யாராச்சும் காண்டாக்ட் பண்ணணும்னா ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் போனோம்னா நமக்கு டெக்ஸ்ட் ஏரியா அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிட்டு அவுட்புட் வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்வேர்ட், ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்குது. இந்த டிவுக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபீட்பேக் கூட வச்சுக்கோ. இமெயில் ஐடி நோட்ஸ் செக் மீ அவுட் அப்படின்றது நமக்கு வேண்டாம். ஓகே, ஸோ Ctrl X. ஓகே, சூப்பர். இந்த இடத்துக்கிட்ட ஸோ Ctrl X. இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் நீங்கள் இந்த ஃபார்முக்கு மேலே இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவோ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு H3 கூட போட்டுட்டு CONTACT கான்டாக்ட் மீ. ஓகே, Ctrl X. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேடிங் பாட்டம் ஸோ 5. ஓகே,
ஸோ அவ்வளோதான், சூப்பர். ஒரு காண்டாக்ட் இது ஒயிட்டே பக்காவா செட் ஆயிடுச்சுல்ல ஃபார்முக்கு. ஸோ அடுத்தது பிளாக் கலரில் ஒரு ஃபூட்டர் ஒன்று வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ டிவ் ஸோ டிவ் இல்லை செக்ஷன் 4 டாட் எஸ்சிசி டிஐஓஎன் செக்ஷன் 5. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபூட்டர் இருக்க போகுது. ஃபூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லாம் தேவைப்படாது, ஏன்னா அது ஃபுல் வித்தில் இருக்கும். ஸோ நான் ஃபூட்டர் வந்து கோட் பென்லேருந்து இப்போ எடுத்துக்கிறேன். CODEPEN கோட் பென் .io FOOTER ஃபூட்டர். ஓகே, ரொம்ப அனிமேட்டட் ஃபூட்டர்லாம் நான் எடுக்கல, ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் ஃபூட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஃபூட்டர் பார்க்கலாம். பேட்டர் அன்றைக்கி இதில் பக் இருந்தது. ஓ, பூட் ஸ்டாப்பில் மேட் பண்ணியிருக்காரா? ஓகே, இந்த ஃபோட்டோ ஓகே இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தென் இந்த டிவிஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்களா டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கு, ஏன்னா பூட் ஸ்டாப் கிளாஸஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்டாப்பில் அவங்க அடிச்சிருக்காங்க, இங்கே பாருங்கள் கால் XX12 இது எல்லாமே வந்து பூட் ஸ்டாப் கிளாஸஸ். ஓகேவா, அதனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சிஎஸ்எஸ் மட்டும்தான் இல்லை. ஓகே, ஸோ நம்ம சிஎஸ்எஸில் ஸ்டைலிங்க்கு மட்டும் கலர்ஸ்க்கு மட்டும் நம்ம அது கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு Ctrl+Alt Ctrl+C ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட home.css ஓகே, ஸோ ஃபூட்டர் Ctrl+V உங்களோட அவுட்புட் போனீங்கன்னா யூ காட் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஆனால் பட்டன்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா அவங்க ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்எஸ்ஸை, பார்த்தீங்களா? அதனால ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன தீம் வேணாலும் அந்த தீம் கலருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ கம்பெனி நேம் அப்படின்ற மாதிரி இட்ஸ் அபவுட் யுவர் விஷ் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபூட்டரில். ஸோ கம்பெனி நேம் பதிலாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோன்றதுனால பபீன் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் கோஸ் ஹியர். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கெட் ஸ்டார்டட் மல்டிபிள் பேஜஸ் வச்சுட்டு கெட் ஸ்டார்டட் சப்ஸ்கிரைப் நவ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் போகிற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது அந்த லிங்க்கு? ஸோ இதெல்லாம் SVGs என்னடான்னு பார்க்காதீங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய இமேஜ் எடுத்து போட்டு வச்சுருக்காரு, இமேஜ் லிங்க்கை. ஸோ ஓகே, இல்லை டேட்டா பிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த இமேஜ். நான் இந்த இமேஜ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கீழே பாருங்கள், இந்த ஐகான் இமேஜ் தான் ஒரு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காரு. ஓகே, ஸோ நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன், அங்கே பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இமேஜ் தான் குட்டி இமேஜ், ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய லிங்க்ல ஒரு காப்பி பண்ணி போட்டு வச்சுருந்தேன் எங்கேயே. ஓகேவா, ஸோ சூப்பர். இப்போ பாருங்கள் ஃபைனல் ஃப்ளெஜ் உங்களால் எப்படி பண்ண முடியும் இல்லையா? ஸோ கிரிட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஈஸி. ஸோ கிரிட் சிஸ்டமில் ஸ்மால் ஸ்க்ரீனில் 8 இருக்கணும், ஸ்மால் ஸ்க்ரீனில் 4 இருக்கணும் இந்த டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிரிட் சிஸ்டம் எடிட் பண்ணிக்கலாம், ரோஸ் அண்ட் காலம் எடிட் பண்ணலாம். இவ்வளோ தான் கிரிட் சிஸ்டம். இதோட கிரிட் அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அது வந்து ரியாக்ட் பூட்ஸ்டாப் வர சொல்ல நான் சொல்லி தருவேன். ஓகேவா, சரி ஓகே. நெஸ்டிங் இதெல்லாம் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். இதோட நிறுத்திட்டீங்க நெஸ்டிங்க்கு அப்புறம். ஸோ மூவ் ஆன், சாஸ்க்கு அப்புறம் மூவ் ஆன் ஆக வேண்டாம், நான் சொல்கிறேன். ஸோ லிமிடேஷன்ஸ் இருக்கும் லேர்னிங்ஸ்க்குமே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்னென்ன விட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கில்லுக்கு கீழே நமக்கு என்ன தேவை, இந்த ஸ்கில்லுக்கு கீழே ஸோ மார்ஜின் பாட்டம் 5 பேடிங் பாட்டம் 5. ஓகே, ஸோ தென் இதுக்கு ஓகே, இதுக்கு ஓகே, ஃபூட்டர் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். ஓகே, இட்ஸ் அ சூப்பர். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ நேவ் பார் மட்டும் ஸ்டிக்கி பண்ணணும். சொல்லுங்கள், நேவ் பாரை ஸ்டிக்கி பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு.
பொசிஷன், sticky, top, 0. ஸோ இது ஏன் ஆகலை அப்படின்றப்ப நமக்கு இந்த ஹெடர் தேவைப்படாது இந்த இடத்துக்கிட்ட. அது டேரெக்டாக பேரண்ட்ல இருந்தால் தான் நமக்கு ஆகும். ஓகேவா? சரி பாருங்க. ஓகே, ஸோ செக்ஷன் 1 2 3 4 5 5 செக்ஷன், ஒரு நேவ் பார். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கில்ஸை தென் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரோல் ஸ்பை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? ஸ்க்ரோல் ஸ்பை எங்கே இருக்குது, காம்போனன்ட்ஸில் ஸ்க்ரோல் ஸ்பை. ஸ்க்ரோல் ஸ்பை எப்படி ஒர்க் ஆகும், நேற்று நமக்கே தெரியும் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு இல்லையா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஐடி ஹெட்டிங் 1, ஐடி ஹெட்டிங் 2ன்ட்டு. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 செக்ஷன் 4 செக்ஷன் 5 கொடுத்துருக்கேன். இங்கே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் ஐடி, இங்கே ஐடி ஸ்க்ரோல் ஸ்பைல் ஐடி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும், கிளாஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஐடி தென் ஐடி. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஐடி கொடுத்துட்டீங்க. எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒர்க் ஆகல, கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு இல்லை, பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம். கிளாஸ் ஏன்னா காம்போனன்ட்ல தானே எல்லாமே இருக்கு. அது நம்ம ஐடி தனியா தான் கொடுக்கணும். ஐடி சொல்லாம அந்த ஹேஷ்டேக் அந்த இது போடணும். ஓகே சரி, ஓகே என்னப்பா. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்பி ஐடின்னு கொடுப்போம். ஐடி என்டர் செக்ஷன் 1. இந்த இடத்துக்கிட்ட ஐடி என்டர் செக்ஷன் 2. இந்த இடத்துக்கிட்ட ஐடி என்டர் செக்ஷன் 3. இந்த இடத்துக்கிட்ட ஐடி என்டர் செக்ஷன் 4. நீங்கள் இப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல செக்ஷன் உங்களுக்கு வேண்டாமா, ஹோம். அடுத்தது என்னது, ஸ்கில்ஸ், எஸ்கேஐ எல்எல்எஸ் ஸ்கில்ஸ். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ், பிஆர்ஓ ஜெய்சிடி ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்தது கான்டாக்ட், சிஓஎன்டிஏடிடி கான்டாக்ட். அடுத்தது ஐடி ஃபூட்டர், எஃப்ஓஓ டிஇஆர் ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நேவ் பார் மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் எனக்கு தேவையில்ல. இந்த நேவ் பாரில் எனக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கு இல்லையா, லிங்க் ட்ராப் டவுன் டிசபிள்டுன்ட்டு. ஸோ நமக்கு ட்ராப் டவுன் தேவையில்லை, அதனால் இந்த பெரிய ட்ராப் டவுன் கோடை நான் எடுத்துறேன். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ்னு. இப்போ எனக்கு டிசபிள் இருக்குது, இந்த டிசபிள்டு தேவையில்ல, அதனால் டிசபிள்டை நான் எடுத்துறேன். ஓகே, இந்த இடத்துல 2 இருக்குது, நமக்கு மொத்தமாக 4 செக்ஷன் இல்லையா, 4 செக்ஷன் 5 செக்ஷனா, 5 செக்ஷன் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த இடத்துக்கிட்ட சேவ் பண்ணிக்கிறேன். தென் மொத்தமாக 5 செக்ஷன் இருக்கு போதும். ஓகே, 5 செக்ஷனில் ஆங்கர் டேக் இருக்குது. இந்த ஆங்கர் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ஹேஷ் ஹெச்ஓஎம்இ. ஓகே, நாங்கள் ட்ரை பண்ண சொல்லி வந்துடுச்சு பாருங்க எனக்கு, ஹேஷ் ஹெச்ஓஎம்இ இங்கே வரல, ஸோ எடுத்துக்கல, பட் ஆனால் ஒர்க் ஆகும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கிளாஸில் அடுத்தது ஹேஷ், அடுத்தது என்னம்மா, எஸ்கேஐ எல்எல்எஸ் கரெக்டாக கொடுங்க. தென் இங்கே கிளாஸில் கொடுக்குறீங்க, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிளாஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே, ஸ்க்ரோல் ஸ்பைல இந்த இடத்துக்கிட்ட ஆங்கர் டேக்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச் ரெஃப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் நேமில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகே, என்னடா ஸ்னிப்பட் எடுக்கலையான்னு யோசிச்சேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச் ரெஃப்ல ஆல்ரெடி ஹேஷ் இருக்குது, ஹெச்ஓஎம்இ. அடுத்தது இங்கே ஹெச் ரெஃப்ல ஆல்ரெடி எஸ்கேஐ எல்எல்எஸ். அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ஹெச் ரெஃப்ல இந்த இடத்துல ஹோம், இந்த இடத்துக்கிட்ட எஸ்கேஐ எல்எல்எஸ் ஸ்கில்ஸ். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட பிஆர்ஓ ஜெய்இடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல நேவ் லிங்க்னு மட்டும் இருந்தால் போதும், ஆக்டிவ்லாம் தேவையில்லை. ஓகே, ஏரியல் பேஜ் கரண்ட்ன்றதும் தேவையில்லை. ஓகே, தென் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் கான்டாக்ட், சிஓஎன்டிஏடிடி கான்டாக்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட சிஓஎன்டிஏடிடி கான்டாக்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டர், எஃப்ஓஓபிஎம் ஃபூட்டர். இந்த இடத்துக்கிட்ட எஃப்ஓஓபிஎம் ஃபூட்டர். ஓகேவா, சரி அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வாங்க, கொடுக்கலங்க. ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், என்னம்மா
சொல்லுங்க, ப்ராஜெக்ட் கொடுக்கலையா? PROJECT ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ப்ராஜெக்ட்னு கொடுத்தோமா, ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்தோமா, கரெக்ட். ஹோம், ஸ்கில், ப்ராஜெக்ட்ஸ், கான்டாக்ட், ஃபூட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஹோம் பேஜில் இருக்கேன். டேரெக்டாக ஐ கேன் ஏபிள் டு navigate to footer, then projects page, then contact page, then skill page, footer, home. பவினை கிளிக் பண்ணாலும் ஹோம் பேஜுக்கு வரா மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட பவின் இருக்கு, கிளிக் பண்ணால் ஹேஷ்னு வரும். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹோம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பவினை கிளிக் பண்ணாலும் ஹோமுக்கு தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் டேக், நான் சொல்லி கொடுத்துட்டே பண்ணுறதால இது ஒரு 70 minutes டேக் ஆகிக்கலாம். ஓகே, நீங்கள் பண்ண சொல்ல கண்டிப்பாக ஒரு 60 to உங்களுக்கு ஒரு 1.5 hour கூட எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 90 minutes கூட எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் இதை பண்ணணும். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபைனல் அவுட்புட். பெட்டர் இல்லையா? ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டா சைன்இன், சைன் அப், செக்யூரிட்டி, லாகின். ஓகே, ஸோ தென் நிறைய வச்சுக்கலாம். வாட் எவர் யூ விஷ். டேட்டா பேஸ் கற்றுக்கிட்டேன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ரெகுலராக கிளாஸ் வந்து அடுத்தடுத்தது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாமா, பண்ணுவீங்களா? ஐ எம் பிலீவிங் யூ. ஓகே, யூ பீப்புள். ஓகே, ஸோ டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட். நம்மளோட கோட் ஆஃப் லைன் அப்படின்னும் போது ஸோ 348 லைன் HTML, தென் CSS அப்படின்னும் போது ஸோ லாட் ஆஃப் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 213 லைன். டோட்டலி இட்ஸ் அ 500 லைன் கோட். ஓகேவா? 500 லைன் கோட் தான் நினைக்காதீங்க. இந்த 500 கோட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ண போகிறது இல்லையா? இந்த 500 லைன் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறது, நல்லாவே பண்ணலாம். ஓகேவா? ட்ரை யுவர் செல்ஃப் பெஸ்ட். Whatever the doubt you have, whenever the doubt you have, you can ping me. Okay, I will be there for you as a mentor. I will be there for you anytime. Okay, so that's it about the today class. அடுத்த கிளாஸ்ல பார்க்குறேன். Thank you for everyone. Okay, இதே மாதிரியான ஒரு அவுட்புட்டை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் in this weekend. Thank you dudes.